ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தனியாக சோலோ ஷாப்பிங் போயிருந்தேன் டிமார்ட்டுக்கு. ஸோ அங்கே என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு அது எல்லாமே இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். அலாங் வித் இட் நான் கற்றுக்கிட்ட ஒரு புது ரெசிபியும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிமார்ட் ஷாப்பிங் திங்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அப்போ போனப்போ நான் எதுவுமே வாங்க முடியல, கிராசரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதுக்காக அகெயின் டிமார்ட் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளெண்டர் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து நார்மலாக மிக்ஸி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே வந்து ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். பட் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் அவ்வளோவா. அதனாலவே ஒரு மிக்ஸி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சரி அது ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அப்புறம் ரிப்பேர் ஆன பிறகு புதுசு வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளெண்டர் வாங்கினா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஜார் மட்டும் இருக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். டிமார்ட்டில் ஒரே ஒரு ஜார் இருக்கிறது தான் இருந்துச்சு. நான் இன்னும் 2-3 இருக்கிற மாதிரி இருக்குமான்னு பார்த்தேன், பட் கிடைக்கவும் இல்லை. இதோட ரேட் சம்திங் 1600 ரேஞ்சில் வந்துச்சு. நான் அப்போவே அமேசான்லேயே செக் பண்ணி பார்த்தேன். பட் இதனால் நம்ம நேரிலே பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம், அதுனா ரிட்டர்ன்லாம் போடணும் இன்கேஸ் ஒர்க் ஆகலைனா அப்படிங்கிறதுக்காக போனப்போ வந்து பார்த்தே இதை வாங்கிட்டு வந்தாச்சு. டிமார்ட்டில் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் என்ன வாங்கினாலுமே நம்ம பில்லிங் கவுண்டரில் பில் போட்ட பிறகு அங்கேயே வந்து செக் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி செக்கும் பண்ணிட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா பிளண்டரோட மோட்டார் பீஸ் ஒன்று, அண்ட் மேலே மாட்டுற ஜார் ஒன்று, அண்ட் நம்ம வந்து சிப்பர் மாதிரி ஒரு பாட்டில் கொடுத்துருந்தாங்க. கூடவே வாரண்ட்டி கார்டும் இருந்துச்சு. அவங்க செக் பண்ணுறப்போ நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட்டே வாரண்ட்டி கார்டில் ஃபில் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ கையோடு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபியூ கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நார்மலாக பவுலு, பிளேட்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ரெக்டாங்குலர் ஓவல் பிளேட் தான் வாங்கியிருந்தேன். இது கூடவே குட்டியாக தேடி தேடி இந்த சாஸ் கப் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து சம்திங் 50 ருபீஸ் கீழே தான் ரெண்டுமே சேர்த்தே. அண்ட் தென் 2 சூப் பவுல்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து அரௌண்ட் 30 ருபீஸ் கிட்டே இருந்துச்சு. பார்க்க நல்லா கிளாஸியாக இருக்கே அப்படிங்கிறதுனால இந்த 2 கலரில் வாங்கியிருந்தேன். ஒரே கலரில் 2 கிடைக்குமான்னு தேடினேன், பட் அந்த மாதிரி இல்லை. அதனால சரி ஓகே கலர் கலராக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வாங்கியாச்சு. அண்ட் இந்த ஒரு மிக்சிங் பவுலும் வாங்கியிருந்தேன். இதோட வாய் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் நார்மலான ஷேப்பில் இல்லாமல் ஒரு மாதிரி கர்வியாக இருந்ததுனால பார்க்க நல்லா இருந்தது. அந்த பிளேட் அண்ட் பவுல் ரெண்டுமே வந்து சேம் ஒயிட் டெக்ஸ்சரில் இருக்கிற ஃபினிஷ் தான். அண்ட் இது ஒரு டிட்டாச்சபிள் ரேக் மாதிரி இருந்துச்சு, அதுவுமே வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி தான் போட்டிருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் ட்ரே தான் இது பேரே. பட் நான் எதுக்கு வாங்கினேன்னா சும்மா கிச்சனில் ஏதாவது கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஷெல்ஃப் கீழே போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இது கொஞ்சம் ஸ்டர்டியாக இல்லை, பட் மேலே வெயிட் வச்சோம் அப்படின்னா வந்து ஸ்டர்டியாக இருக்கும். இப்போதைக்கு நான் நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ அப்படியே வந்து ஃபோல்ட் ஆகுது, மேலே எதுவும் வெயிட் இல்லாததுனால. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமேன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். பட் அதுக்கப்புறம் அது இருக்கிறதே மறந்துட்டு நார்மலாக வந்து ரேக்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த தடவையாவது அதை வந்து ஒழுங்காக எடுத்து வைக்கணும்னு வச்சுருக்கேன். தென் இந்த ஒரு கடாய் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பிலோ 200 சம்திங் தான், அண்ட் நான்ஸ்டிக் தான். இது வந்து எனக்கு பொரிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் நான்ஸ்டிக் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த நான்ஸ்டிக்குமே போச்சு அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஆழமாக வேறு இருந்துச்சு. சரி எதுக்காவது யூஸ் ஆகும், இந்த கலர் வேறு நல்லா இருந்ததுனால வாங்கி வைப்போம், எப்போயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போகிறப்போ பொறுமையாக பார்த்து இது ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த பேனோட எக்ஸாக்ட் ரேட் வந்து 179 ருபீஸ். ஸோ இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வாட்டர் பாட்டில்ஸ் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் புதுசாக வாட்டர் பாட்டில் அம்மா கொடுத்து விட்டாங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிப்பேன். அது புதுசாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும்னு நமக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போவும் இருக்கும். அதனாலவே ஒவ்வொரு சம்மர் வந்தாலும் வாட்டர் பாட்டில் அட்லீஸ்ட் ஒன்றாவது புதுசு வாங்கி வச்சு அதுலேயாவது தண்ணி குடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக குடிச்சிட்ருப்பேன். நம்ம எப்போ ஷாப்பிங் போனாலுமே ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாங்கினதில். அந்த மாதிரி எனக்கு இந்த ஷாப்பிங்கில் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது வந்து நார்மல் கப்ஸ் வந்து நமக்கு நிறைய டிமார்ட்டில் இருக்கும். பட் இந்த ஷேப்பில் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட்டில் பார்த்தேன். அண்ட் இதுவுமே ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு, உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு.
கிளாஸ்வேர் செக்ஷன்லேருந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன், ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி அமையுமான்ட்டு. ஸோ இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா 6 கிளாஸஸ் வரும். பார்க்க வந்து ஒரு மாதிரி எக்ஸகானல் ஷேப்பில் இருந்துச்சு கிளாஸஸ் எல்லாமே. அண்ட் இதோட ரேட் வந்து 229 ருப்பீஸு. இது ஒன்று மட்டும் தனியாக இருக்கே, ஐயோ டேமேஜ் பீஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் எல்லா கிளாஸையும் எடுத்து பார்த்தேன். பட் எதுவுமே டேமேஜ்டாக இல்லை. ஸோ அதனாலவே இதை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து டி ஹோம்ஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அது வந்து ரிமூவபிளான்னு நான் வந்து பார்க்காம ஆக்சுவலி வாங்கிட்டேன். பட் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், அது வந்து ஸ்டிக்கர் தான், பிரிண்டட் மாதிரி இல்லை. அதனால் அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறது நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் நான் இனிஷியலாக இருக்கிறப்போ எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தேன். அண்ட் இப்போ வரைக்குமே நிறைய வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன். பட் அதை விட வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலவே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இப்போவே ட்ரெயின் ஆகலாம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளாஸாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் 1-2 வாங்கி பழகிக்கிட்டு இருக்கேன். டிமார்ட் போனால் மட்டும் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், இந்த கப் செக்ஷன் போகிறப்போ பார்க்க அழகழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் அதுவுமே சீப்பாக தானே இருக்குங்க, அதனால் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் எதுக்கு வாங்குறேன்னு தான் தெரியாது. கலர் கலராக கப்பாக வாங்கி சேர்த்து வச்சுருப்பேன். பட் அதில் டீ குடிக்கிறதும் இல்லை. என்னமோ ஒன்று இது ஆசையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜிராஃபி பிரிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு, அந்த ஒரு கப் வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னொன்று இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வைப்ரண்ட் கலர்ஸ் தான் இருந்துச்சா, சரி வாங்கிட்டு வந்து பிளான்ட்ராவாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ரேட் அரௌண்ட் 29-30 அந்த மாதிரி ருப்பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை என்ன ரேட்டுன்னு. இந்த ஷாப்பிங்கோட ஃபைனல் ப்ராடக்ட் இது தான். இது ஒரு நார்மல் பவுல் மாதிரி தான் இருந்துச்சு. பட் கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனாலவே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வச்சுருந்தாங்க. 60 ருப்பீஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. நல்லா அகலமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பவுல் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வேலுச்சேரி கிராண்ட் ஸ்கொயர் மாலில் இருக்கிற டிமார்ட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் மஷ்ரூம் அண்ட் பன்னீர் தான் வெஜிடேரியனில். வாரத்தில் ஒரு தடவையாவது அந்த மஷ்ரூமை வாங்கி செய்யாமல் இருக்கவே மாட்டேன். ஏதாவது புது ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சி தான் வாங்குவேன். பட் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி செய்கிறதே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையே ட்ரை பண்ணிடுவேன். இந்த தடவை வந்து ஒரு புது ரெசிபி தான் பார்த்து வச்சுருந்தேன். முன்னாடியே ஆக்சுவலி இதே ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து பன்னீரில் பண்ணியிருக்கேன். இந்த தடவை சரி மஷ்ரூம் தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக மஷ்ரூமில் தான் அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மஷ்ரூம் க்ளீனிங் ப்ரொசீஜர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக மஷ்ரூம் வாங்கினோம் அப்படின்னா மேலே இருக்கிற தோல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக நமக்கு உரிக்க வரும். பட் அந்த தடவை நான் வாங்கின மஷ்ரூம் என்னன்னு தெரியல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால மேலே இருக்கிற தோல் உரிக்க வரலையான்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஸ்கின் வந்து அப்படியே மஷ்ரூமோடையே ஒட்டிகிட்டு இருந்ததுனால மஷ்ரூமே பாதி எடுத்து பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே வேண்டான்னு சொல்லிவிட்டு ஸ்கின் எதுவும் பீல் பண்ணாமல் நார்மலாக நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு 4 பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. சமைக்கிறப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மேடை மேலே எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் ஞாபகமாக அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. இன்கேஸ் எதையாவது எடுத்து வைக்க மறந்துட்டேன்னா அதை கண்டிப்பாக உள்ளே வந்து ஆட் பண்ணவும் மறந்துடுவேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சாச்சு. ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ரெசிபி. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மைதா மாவு தான் நான் முன்னாடி ஆட் பண்ணியிருந்தேன். பட் இந்த தடவை அது இல்லை அப்படிங்கிறதுனால கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீயில் வந்து கொஞ்சமாக கடலை மாவோ மைதா மாவோ ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு நார்மல் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் அது எதுவுமே இல்லாமல் லைட்டாக உடச்சி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பவுலில் தேவையான அளவு தயிர். இதுக்கு வந்து தயிர் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலை மாவு கலவை அதையும் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள் அண்ட் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த டைம்லேயே அந்த லம்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கூட உடஞ்சி போயிடும். அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இது வந்து மேரினேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே பன்னீர் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி பெரட்டி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் வரும். நார்மலாக நம்ம சப்பாத்தி, பூரி அண்ட் தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி கட் பண்ணிக்கிட்டு அண்ட் ஒரு 10-15 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி நல்லா ப்யூரியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது போக வந்து வெங்காயம் ஆட் பண்ணலைன்னா எப்படி, நம்ம சமையலில் வெங்காயம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய தேவைப்படாது. நான் வந்து ஒரு அரை வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நம்ம கேர்டே வந்து நிறைய போடுறதுனால கிரேவி வந்து நல்லா திக்காகவும் வந்துடும், அதிகமாகவும் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணணும். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணால் கரெக்டாக இருக்கும். லைக் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஷ்ரூமை ஆட் பண்ணோடனே தண்ணி விடும் இல்லையா, ஸோ அந்த தண்ணியெல்லாம் விட்ட பிறகு கொஞ்சம் கெட்டியாகணும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்கேஸ் அந்த கடலை மாவு கரைக்கிறப்போ கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கலந்துட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக லேட் ஆகும். அப்போ நம்ம கம்மியான தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நான் அந்த டைம் வந்து கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு நார்மலாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஸோ தட் அது வந்து ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், நம்ம வந்து பியூரி கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மஷ்ரூம், இப்போ அதையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, ரொம்ப ஆக்சுவலி நான் அன்றைக்கி ஊற்றிட்டேன், பட் அந்தளவுக்கு ஊற்றாமல் ஓரளவு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். அப்புறம் அது வந்து நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு தொக்கு மாதிரி வர அளவுக்கு வெயிட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது கூட வந்து தோசை, சப்பாத்தி அண்ட் பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் வந்து தோசை மாவு தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலாமே தோசையோடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் மறுபடியும் டிமார்ட்டுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட் டைம் போனப்போ வந்து அவ்வளோவா க்ராசரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை. வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கினே தவிர சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒன்று கூட வாங்கலை. ஸோ இந்த தடவை அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வெறும் டிமார்ட் மட்டும் போயிட்டு வந்தால் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேக்ஸில் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தேன். ஏதாவது நல்ல கலெக்ஷன் இருக்குமா எடுக்கலாமான்ட்டு. பட் எதுவுமே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால் அங்கே எதுவுமே வாங்காமல் அப்படியே டிமார்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் போன டைம் வந்து ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, டிமார்ட்டில் அவ்வளோவா கூட்டமே இல்லை. ஸோ கடகடன்னு பார்த்துட்டு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வாங்கியாச்சு. வேளச்சேரி கிராண்ட் ஸ்கொயர் மாலில் இருக்கிற டிமார்ட் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாலாம் இருக்காது, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். அண்ட் எப்போ போனாலுமே திருவிழா கூட்டமாக தான் இருக்கும். அதனாலவே நாங்கள் முக்கால்வாசி வந்து பெருங்குடி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பிகாஸ் இங்கேருந்து அது போகிறது தூரம் அப்படின்னாலுமே அங்கேனா கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஏதாவது பார்த்து எடுக்கிறதுனாலும் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முன்னாடி அங்கே போயிட்டு இருந்தோம். பட் இப்போ அங்கேயுமே கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவ்வளோவா தெரியாது, நம்ம அங்கே போய் எடுக்கிறதே வந்து ப்ரிஃபரபிள் தான் எங்கள் 2 பேருக்குமே. பட் நாங்கள் இந்த தடவை வந்து சூஸ் பண்ண டைம் வந்து 2 to 3 அந்த மாதிரி இருந்ததுனால சரி ஓகே போய் பார்ப்போம், அவ்வளோவா கூட்டமாக இருக்காது. அண்ட் நமக்கும் வந்து க்ராசரிஸ் அவ்வளோவா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கடகடன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேளச்சேரி டிமார்ட்கே போயிருந்தோம். அன்றைக்கி வந்து அவ்வளோவா கூட்டமும் இல்லை. ஸோ எல்லாம் பார்த்து க்ராசரி ஐட்டம்ஸை வாங்கிட்டு அப்படியே ட்ராலியையும் கீழே வச்சுட்டு மேலே வந்தோம். பிகாஸ் நான் மேலே வந்து முன்னாடியே ஷாப்பிங் முடிச்சிட்டேன். அதனால் இந்த தடவை நான் எதுவுமே எடுக்கலை. இங்கே கிராண்ட் ஸ்கொயர் மாலில் எங்களுக்கு வந்து பிக்கீஸ் பர்கர் ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலுமே அந்த பேட்டி வந்து அவ்வளோ சூடாக தருவாங்க அண்ட் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஃப்ரம் 94 rupeesலேருந்தே அங்கே வந்து பர்கர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ போனாலும் பிக்கீஸ் பர்கருக்கு நாங்கள் போயிடுவோம். அந்த தடவையும் அங்கே தான் போய் லன்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நார்மலாகவே நம்ம பசியில் இருக்கும் போது தான் ரெஸ்டாரண்ட்டுக்கே போவோம். பட் அவங்க ப்ரிப்பரேஷன் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். பிகாஸ் அவங்களும் வேலை பார்க்கணும் இல்லையா. அந்த டைமில் நம்ம பசியை பொறுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு ஸ்டார்டர் வாங்கி கொறிச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. பட் அதையுமே இந்த பர்கரோடவே சேர்த்து கொடுத்துட்டாங்க. முன்னாடியே கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். எனிவேஸ் எல்லாமே சூடாக வந்துச்சுன்னா அதுவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்த உடனேயுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
எப்போவுமே நான் தான் வந்து நான்வெஜ் பேட்டி வாங்குவேன், அவங்க வெஜிடேரியன் பேட்டி தான் வாங்குவாங்க. பட் இந்த தடவை ரோல் ரிவர்சல் ஆகி நான் வந்து பன்னீர் பேட்டி வாங்கியிருந்தேன், அவங்க மகாராஜா சிக்கன் பர்கர் வாங்கியிருந்தாங்க. அந்த தடவை மகாராஜா சிக்கன் பர்கர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.